வணக்கம். இயற்கை விவசாயம், நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் இதெல்லாம் தமிழ்நாட்டுல நாம ரொம்ப நாளா பேசிட்டு வர விஷயங்கள் தான். ஆனா நிஜமாவே கிரவுண்ட்ல என்ன நடக்குது? மாநிலத்துல மொத்தம் எத்தனை இயற்கை விவசாயிகள் இருக்காங்க? அரசாங்கம் கிட்ட சரியான டேட்டா இருக்கா? இதையெல்லாம் அலசி ஆராய வாங்க ஒரு சிஸ்டமிக் இன்வெஸ்டிகேட்டரா மாறி இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். முதல்ல சமீப காலமா சில செய்திகள்ல பரப்பப்படுற ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? இந்தியா இயற்கை விவசாயத்துக்கு மாறணுமான்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு உடனே இலங்கையில நடந்த பொருளாதார வீழ்ச்சியை காட்டி எல்லாரையும் பயமுறுத்துறாங்க. உண்மைய சொல்லணும்னா இது ரொம்பவே சோம்பேறித்தனமான ஒரு வாதம். ரசாயன உரங்களை கொஞ்சம் குறைக்கணும்னு நினைச்சாலே உடனே இந்த லாபிகள் இலங்கைய காட்டி ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குறாங்க. நிஜமாவே இயற்கை விவசாயம் அவ்ளோ பெரிய ஆபத்தா இல்ல காலத்தோட கட்டாயமா? பல வருஷமாவே இந்த ரசாயன விவசாயத்தை ஆதரிக்கிறவங்க மகசூல்னு அதை மட்டுமே ஒரு மந்திர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உலகமே இப்போ வெறும் உணவு பாதுகாப்புங்கிற நிலைமையில இருந்து ஊட்டச்சத்து பாதுகாப்புங்கிற அடுத்த கட்டத்துக்கு மாறி எத்தனையோ வருஷம் ஆச்சு. குவியலா விஷம் கலந்த தானியங்களை உற்பத்தி செஞ்சு என்னங்க பிரயோஜனம்? நமக்கு தேவையானது ஆரோக்கியமான மண்ணும் சத்தான உணவும் தானே தவிர வெறும் மகசூல் கணக்குகள் கிடையாது. இத நான் சொல்லலிங்க, இந்தியாவோட தலைசிறந்த விவசாய ஆராய்ச்சி நிறுவனமான ICAR விஞ்ஞானிகளே சொல்றாங்க. பல வருஷமா நாம ரொம்ப பெருமையா பயிரிட்டு வர்ற அதிக மகசூல் தரக்கூடிய வீரிய ரக அரிசி, கோதுமை பயிர்கள்ல ஊட்டச்சத்துக்கள் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அவங்களே ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. ரசாயனங்களை கொட்டி கொட்டி மண்ணோட வளத்தை நாம முழுசா இழந்துட்டோங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். பகுதி 1. தனித்தனி தீவுகள். ஏன் இந்த வளர்ச்சி இவ்வளவு மெதுவா நடக்குது? இந்த உடஞ்ச சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். ஆளாளுக்கு ஒரு தனித்தனி தீவுல உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் மேடையில இயற்கை விவசாயம்னு முழங்குவாங்க, ஆனா பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிகார வர்க்கம் சூழலியல் அக்கறைகளையெல்லாம் அறிவியலே கிடையாதுன்னு சிம்பிளா ஒதுக்கிடுவாங்க. வேளாண்மை பல்கலைக்கழகங்களோ பணக்கார முற்போக்கு விவசாயிகளை மட்டுமே தேடி போறாங்க. கடைசியா சந்தை எந்த நெறிமுறையும் இல்லாம முழுக்க முழுக்க தனியார் வசமா இருக்கு. இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில நின்னா எப்படிங்க மாற்றம் வரும்? பகுதி 2. டேட்டா மாயாஜாலம் அல்லது தரவு மர்மம்னு கூட சொல்லலாம். வெறும் 2.17%. ஆமாங்க, மாநிலத்தோட மொத்த விவசாய நிலப்பரப்புல இயற்கை விவசாய சான்றிதழ்களை பெற்ற நிலங்களோட அளவு இவ்வளவுதான். பல தசாப்தங்களா இயற்கை விவசாயம் பத்தி தீவிரமா பேசுற ஒரு மாநிலத்துல இந்த நம்பர் உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி தானே. சரி, இந்த 2.17%யாவது யாருடைய ஆதிக்கம் அதிகம்னு நினைக்கிறீங்க? இதுல 41% சான்றிதழ்கள் தொண்டு நிறுவனங்கள் முன்னெடுக்கிற PGS முறையில தான் வருது. மாநில அரசு நடத்துற அமைப்போட சான்றிதழ் வெறும் 26% தான். அதாவது அரசாங்கத்தை விட மக்களும் தொண்டு நிறுவனங்களும் தான் இந்த இயற்கை விவசாய சுமைய அதிகம் சுமந்துட்டு இருக்காங்க. இப்படி செதறி கிடக்கிற டேட்டாவெல்லாம் ஒன்ன சேர்த்து பார்த்தா தமிழ்நாட்டுல தோராயமா ஒரு 1.3 லட்சம் இயற்கை விவசாயிகள் இருக்க வாய்ப்பிருக்கு. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த விவசாயிகள்ல முக்காவாசி பேர் 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு வச்சிருக்கிற சிறு குறு விவசாயிகள் தான். இவங்க தான் மாநிலத்தோட மொத்த உணவு உற்பத்தியில வெறும் 0.23% இயற்கை உணவை நமக்காக உற்பத்தி செஞ்சு கொடுக்கறாங்க. பெரிய பெரிய நிலச்சுவந்தார்கள் எல்லாம் இந்த பக்கமே எட்டி பாக்குறது கிடையாது. இவ்ளோ சவால்களுக்கு நடுவுல ஆன்லைன் சந்தையாவது விவசாயிகளுக்கு கை கொடுக்குதான்னு பார்த்தா அங்கே ஒரு ஆச்சரியம். மத்திய அரசோட நேரடி விற்பனை தரவுகள் படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட இயற்கை விவசாய ஆன்லைன் சந்தைய வெறும் 3 மாவட்டங்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. குறிப்பா சேலம், தேனி மாதிரியான மேற்கு மாவட்டங்களோட ஆதிக்கம் தான் இதுல அதிகம். அப்போ மத்த மாவட்டங்கள்லாம் ஏன் இதுல இவ்ளோ பின்தங்கி இருக்காங்க? மாவட்ட அளவிலான சான்றிதழ் தரவுகளை கொஞ்சம் கவனிங்க. ஈரோடு, சிவகங்கை மாதிரியான மாவட்டங்கள்ல இயற்கை விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது. ஆனா சூழலியல் மையமான நீலகிரியில கடந்த 4 வருஷத்துல சான்றளிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் பெருமளவு சரிஞ்சிருக்கு. ஏன் இந்த திடீர் வீழ்ச்சி? அரசுகிட்ட முறையான கால வரிசை தரவுகளும் மண் பரிசோதனை தரவுகளும் இல்லாததுதான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். பகுதி 3. தீர்வு நோக்கிய பயணம். சரி, இந்த சிஸ்டத்தை எப்படிதான் சரி பண்றது? சில அதிரடி தீர்வுகள் இங்க இருக்கு. 1. மாநில வேளாண் பட்ஜெட்ல குறைஞ்சது 30% நிதிய இயற்கை விவசாயத்துக்காக மட்டுமே ஒதுக்கீடு செய்யணும். 2. ரேஷன் கடைகள், பள்ளிகள் மற்றும் அரசு திட்டங்களுக்கு 30% இயற்கை உழவை அரசாங்கமே நேரடியா கொள்முதல் பண்ணணும். 3. விளைபொருட்களை எந்த செலவும் இல்லாம கொண்டு செல்ல உழவர் பேருந்துன்னு ஒரு பிரத்யேக சேவையை தொடங்கணும். 4. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள உள்ளூர் இயற்கை உழவர் சந்தைகளை கட்டாயம் அமைக்கணும்.
இப்ப ஃபைனலா ஒரு கேள்வி. இப்படி தனித்தனி தீவுகளா செயல்படுற அமைப்புகளை எல்லாம் ஒன்னு சேர்த்து இந்த தீர்வுகளை சரியா செயல்படுத்தினா எவ்ளோ சீக்கிரமா நம்ம மண்ணையும் ஆரோக்கியத்தையும் மீட்க முடியும்? கண்டிப்பா முடியும். கிட்டத்தட்ட 30 வருஷமாவே சமன்வயா மாதிரியான அமைப்புகள் இயற்கை விவசாயத்துல இந்த மாதிரியான புதிய ஒருங்கிணைந்த நெட்வொர்க்குகளை உருவாக்குற வேலைய சத்தமே இல்லாம செஞ்சுட்டு வராங்க. சிஸ்டத்துல இருக்கிற இந்த இடைவெளிகளை நிரப்ப இது மாதிரியான கூட்டு முயற்சிகள் தான் இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரியான தரவுகளை கேட்போம், நஞ்சில்லா உணவுக்கு குரல் கொடுப்போம். இந்த அனாலிசிஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோம் நம்புறேன். இந்த மாற்றத்துக்கான பயணம் தொடரட்டும்.